Hi friends, welcome to GD Law Studies. உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லாவிலிருந்து செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஆனது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா அஃபிலேட்டடுக்கும் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின வீடியோ தனித்தனியாக நான் மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோவில் ஸ்கூல் ஆஃப் ஆனர்ஸ் எக்ஸலன்ஸில் இருந்து 5 இயர்ஸ் லா டிகிரிக்கான செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த கட் ஆஃப் பப்ளிகேஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா 10/7/2025, அதாவது இன்றைக்கு. இந்த செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃபில் செலக்ட் ஆகியிருக்கவங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை நீங்கள் ஆன்லைனில் தான் பண்ண போகிறீங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 10/7/2025 இன்றையிலிருந்து 12/7/2025 வரைக்குமே உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடித்த பிறகு ஆன்லைன் அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 14/7/2025. இதுக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு மெரிட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, செகண்டு வெயிட்டிங் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம மெரிட் லிஸ்ட்டில் பார்த்துலாம். ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கும் பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கும் 96 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அதே ஓசி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ்க்கு 96.750 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஓசி கேட்டகரியிலே பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 92.750 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிசி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா பிஏ எல்எல்பிக்கும் பிபிஏ எல்எல்பிக்கும் 94.50 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 93.50 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்துமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 89.50 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிசிஎம் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பிஏ எல்எல்பி ஆனர்ஸ் பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு 93.50 கட் ஆஃபும், பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ்க்கு 92.750 கட் ஆஃபும், பிசிஏ எல்எல்பிக்கு கட் ஆஃப் கொடுக்கல. எம்பிசி அண்ட் டிஎன்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பிஏ எல்எல்பி ஆனர்ஸ் பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 93 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 91.750 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ் பார்த்தீங்கன்னா 87.250 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்சி கேட்டகரியில் மெரிட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 92.250 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த எஸ்சி கேட்டகரியில் பிகாமுக்கும் பிசிஏ எல்எல்பிக்கும் வேக்கண்ட் இல்லைன்றதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ் மெரிட் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா 89.750 பிஏ எல்எல்பிக்கும் பிபிஏ எல்எல்பிக்கும் கொடுத்துருக்காங்க. பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 87.750 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. மெரிட் லிஸ்ட்டில் எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வேக்கண்ட் கிடையாது. அதுக்கப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஓசி கேட்டகரியில் வேக்கன்சி கிடையாது, எம்டியாகவே கொடுத்துருக்காங்க. பிகாம் பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பிஏ எல்எல்பிக்கும் பிபிஏ எல்எல்பிக்கும் 93.250 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 93 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. பிசிஏ எல்எல்பிக்கு பார்த்தீங்கன்னா 88 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிசிஎம் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பிஏ எல்எல்பிக்கும் பிபிஏ எல்எல்பிக்கும் 92.750 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. பிகாம் எல்எல்பிக்கு பார்த்தீங்கன்னா 90.250 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. பிசிஏ எல்எல்பிக்கு கிடையாது. எம்பிசி டிஎன்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பிஏ எல்எல்பிக்கும் பிபிஏ எல்எல்பிக்கும் 91.750 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 91 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 84.750 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் பிஏ எல்எல்பிக்கும் பிபிஏ எல்எல்பிக்கும் 91.250 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. பிகாமுக்கும் பிஏ எல்எல்பிக்கும் கிடையாது. ஓகேங்களா. எஸ்சிஐ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் 87.50 பிஏ எல்எல்பிக்கும் பிபிஏ எல்எல்பிக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிகாம் எல்எல்பிக்கு பார்த்தீங்கன்னா 87.250 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. பிசிஏ எல்எல்பிக்கு கிடையாது. எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இந்த செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃபில் வேகன்சிஸ் கிடையாதுன்றது ஐஃபனாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் கீழே நோட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த அலாட்மெண்ட் ஆஃப் சீட் டு த வெயிட் லிஸ்ட் கேண்டிடேட் இஸ் பேஸ்ட் ஆன் த வேகன்சிஸ் அவைலபிள் ஆஃப்டர் த எக்ஸாக்யூஷன் ஆஃப் த மெரிட் லிஸ்ட். அதாவது உங்களுடைய வெயிட்டிங் லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்கீங்களோ வேகன்சியை பொறுத்து தான் உங்களுக்கு சீட் ஆனது அலோகேட் பண்ணுவாங்கன்றதையும் கொடுத்துருக்காங்க. இதில் செகண்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா வொகேஷ்னல் குரூப்புக்கு 4% சொல்லியிருக்காங்க இல்லையா.
ஸோ நீங்கள் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ உங்களுக்கு வந்து தனியாக வந்து மெயில் வந்து அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸ் எல்லாமே வந்து யூனிவர்சிட்டி தரப்பில் வந்து உங்களுக்கு மெயில் மூலியமாகவோ இல்லை வந்து எஸ்எம்எஸ் மூலியமாகவோ தான் இருக்கும். ஸோ மெயில் பாக்ஸை வந்து செக் பண்ணுங்கள். ஆன்லைன் வெரிஃபிகேஷனை வந்து இன்னிலிருந்து 12/7/2025 தாராளமாகவே பண்ணலாம். சில பேருக்கு சர்வர் ப்ராப்ளமாக இருந்தாலும் மெயில் வந்தாலும் வராட்டாலும் லாகின் பண்ணி பாருங்கள். லாகின் பண்ணிவிட்டு உள்ளே வந்து லாகின் ஆச்சு, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான பேஜஸ் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.